தெளிவான வானம், மேகங்களற்ற வானம் அப்படின்னு சொல்லலாம். நீல வானம் பூத்திருக்கு. இங்கே தண்ணி பார்த்திங்கன்னா கிளிட்டரிங் வாட்டர்ஸ். சூரிய வெப்பத்தில் ஜொலி ஜொலிக்கும் இந்த கொடைக்கானல் ஏரியோட தண்ணீர். இது ஒரு 9:30 மணி அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன். இந்த 9:30 அப்படின்ற வேலைகளில் இந்த பனிக்காலம் வின்டர் சீசன் அப்படின்றது ரொம்ப தாமதமாக தொடங்கி இருக்கக்கூடிய நேரங்கள். ஆனால் எல்லோரும் நினச்சிக்குவாங்க அந்த பனியாகப்பட்டது முழு நாளுமே இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்படி கிடையாது. பனியாகப்பட்டது அதிகாலை வேலை 2 மணின்னு சொல்லலாம். அது நள்ளிரவா இல்லை அதிகாலையான்னு சொல்கிறத விட அதிகாலைன்னு சொல்கிறது தான் பொருத்தமாக இருக்கும். அதிகாலை 2 மணிலேருந்து காலை 6 மணி வரைக்கும் எல்லா புல்வெளிகள், மரங்கள், செடிகள், கொடிகள், நிறுத்தி இருக்கக்கூடிய வாகனங்கள் எல்லாமே வெள்ளை பனி போர்த்தி ஒரே பனி நிலையில் காணப்படும். சூரிய உதயத்துக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அது மெல்ட் ஆகி அதிகப்படியான வெப்பத்தை கொடுக்கும். இதுதான் அந்த வின்டர் சீசனோட நிலை. இதில் அதிகாலையில் எவ்வளோ வெயில் இருக்கோ அதுக்கு சரி சமமாக இரவு நேர பனியும் இருக்குன்றது அதுதான் அந்த வின்டர் சீசனோட ஸ்பெஷல். பகல் ஃபுல்லாக நீங்கள் இதமான வெயிலில் நல்லா நம்ம உடலை கொஞ்சம் வெப்பம் ஏற்றிக்கலாம். நள்ளிரவில் அதுக்கு ஈவனான பனியை அனுபவிக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த வின்டர் சீசன் ஆகப்பட்டது. ஆகவே பகலில் வரவங்களுக்கு நல்ல ஒரு வியர்க்கும் வெயிலாகவும், இரவில் இருக்கவங்களுக்கு கடும் பனியாகவும் இருக்கக்கூடியது தான் இந்த வின்டர் சீசனோட சிறப்பம்சமாக இருக்கும். ஆகவே இங்கே வரக்கூடிய நண்பர்கள், சுற்றுலா பயணிகள், அந்த உள்ள நாடைகள் அதெல்லாம் கொண்டு வர்றது உகந்ததாக இருக்கும். ஸோ இந்த பகல் வெயிலை நம்ம நம்பிட்டு இரவு நேரங்களில் குளிரில் சுருங்கி கிடக்கக்கூடாது, இருக்க முடியாது. ஒரு உறைபனி காணொலியோடு உங்களை அடுத்து சந்திக்கிறேன் நண்பர்களே. கொடைமலை அழகு மிளிரும் ஒரு சூழ்நிலையில் சுற்றுலா பயணிகள் மிகவும் குறைந்த நிலையில் இங்கு ரூம் வாடகை எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த டைமில் கூட்ட நெரிசல் இல்லாத ஒரு இயற்கை வாழும் கொடைமலைக்கு வரக்கூடிய நண்பர்களை வருக வருக என வரவேற்கிறோம். வாருங்கள், இயற்கையை கண்டு மகிழுங்கள். நன்றி, வணக்கம்.